ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய ஓடிபியை பைபாஸ் பண்ணி எப்படி அந்த அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கணுங்கிறத வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்றதால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களோட டெலிட்டட் சாட்ஸை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய நார்மல் சாட்ஸையும் நம்மளால தெளிவாவே பார்க்க முடியும். அது அவங்களுக்கு தெரியாது. இதுதான் இந்த அட்டாக்களோட பெனிஃபிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நமக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலை இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் தான் இது. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களோட காலில இன்பில்ட்டா இருக்காது. நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தனா பேஸ்ட் ஆயிரும். இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் நான் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். எதுக்காகனா உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறதுக்காக. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிறது என்னன்னா, இந்த கிட் க்ளோனுங்கிறது இந்த வெப்சைட் குள்ள போகும். அதுல இந்த ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். அதுவும் எனக்கு இதை டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு கொடுத்துரும். இதை டவுன்லோட் பண்ணதுமே நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபோல்டர் இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆன ஃபோல்டருக்குள்ள நான் என்டர் ஆகணும். அதுக்கு நான் சிடி கமாண்ட் கொடுத்து அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோல்டர் நேம் நீங்க எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா, இங்கேயே உங்களுக்கு இருக்கும். வெயிட் அ மினிட். இந்த லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, டார்க் ஃபிஷ்னு, அதுதான் இந்த ஃபோல்டர் நேம். இந்த ஃபோல்டர் நேம் நீங்க எங்கேயும் தேட வேணாம், இந்த லிங்க்லயே இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ள என்டர் ஆயிட்டேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்டர் ஆனதும் என்ன பண்ண போறேன்னா, எல்எஸ் கமெண்ட்டை கொடுக்க போறேன். எதுக்காக நான் எல்எஸ் கமெண்ட் கொடுக்கணும்னா, இந்த டூலை ரன் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஃபைல்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அப்பதான் இந்த டூல் கரெக்டா ரன் ஆகும். இல்லைன்னா கரெக்டா ரன் ஆகாம எரர் காட்டும். இதுல உங்களுக்கு எல்எஸ் கமெண்ட் கொடுத்ததும் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கும்னா, இந்த 2 ஃபைலும் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் exploit.txt மட்டும் இருக்காது. மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு கரெக்டா செட் ஆயிருக்கும். இன்கேஸ் இதுல ஏதாவது செட் ஆகலைன்னா, இந்த டூலை திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, கரெக்டா செட் ஆயிரும். ஏன் இந்த இடத்துல நான் இந்த ஃபைல் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்றேன்னா, இது நான் அடிஷனலா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி இந்த டூலோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படிங்கிறத நான் லைன் பை லைன் சொல்றேன். இப்போ இந்த டூலை ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பைத்தான் 3ங்கிறத மென்ஷன் பண்ணும். ஏன் பைத்தான் 3ங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த டூல் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டால மேக் பண்ணியிருக்கு. எப்படி சொல்றேன்னா, .py அப்படின்னு லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கு. அதனால இது ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் தான். ஸோ நான் இதை ரன் பண்ணணும்னா எனக்கு ஒரு பைத்தான் கம்பைலர் தேவை. காலையில பைத்தான் கம்பைலர் நம்ம கால் பண்ணணும்னா, பைத்தான் 3ங்கிறத முன்னாடி மென்ஷன் பண்ணாலே போதும். அதை கொடுத்துட்டு நம்ம டூலோட ரன்னிங் ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா இந்த டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்டர் பண்ணதும் இங்க நிறைய வளவலன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்து எதுவும் நீங்க ஷாக் ஆக வேணாம். இந்த இடத்துல நம்ம வாட்ஸ்அப்பை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ண போறோம். இதுக்கு நான் நம்பர் 41 கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இன்வேலிடா, ஒரு நிமிஷம் திரும்ப கொடுப்போம். 41. ஓகே. இப்போ 41 கொடுத்ததும் நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஏதோ இன்வேலிட் ஆப்ஷன்ங்கிற மாதிரி வந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்ன, கொஞ்சம் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம கரெக்டா வந்துருச்சு. இந்த இடத்துல 41 கொடுத்து உங்களுக்கு வரலைன்னா திரும்ப என்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க, கரெக்டா ஒர்க் ஆயிரும். இங்க நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா, நம்பர் 1 ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இந்த 1 ஆப்ஷனுக்கு என்னன்னா, உங்க லேப்பை ஒரு சர்வரா ஹோஸ்ட் பண்ண போறோம். எதுக்காகனா, விக்டிமோட ஓடிபியை நம்ம கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நான் 1 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறது எல்லாமே Cloudflare, அதுக்கப்புறம் ngrokங்கிறதுலாம் சர்வர் சைட்ஸ். அதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஒரே வீடியோல பாத்தீங்கன்னா புரியாது. இங்க என்ன காட்டுதுன்னா, உங்களோட யூஆர்எல் மாடிஃபை பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. ஏன்னா இது ஒரு யூஆர்எல் கொடுக்கும். அந்த யூஆர்எல் வச்சு தான் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோட ஓடிபியை பைபாஸ் பண்ண முடியும். ஸோ நான் இதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல. நீங்க கொடுக்குற யூஆர்எல்லே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என் கொடுக்குறேன். எனக்கு மீனிங் நோ கொடுத்ததும் அது எனக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணிருச்சு. இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ண அந்த ஃபைலை காமிச்சிடறேன். அது என்னங்கிறத சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். எல்எஸ், ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி ப்ளஸ் கொடுத்துறேன். இந்த இடத்துல வாட்ஸ்அப் exploit.txt அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த ஸ்கிரிப்ட் என்னன்னா, இது டெலிட்டட் சாட்ஸை ரெக்கவர் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். இது வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு பக்கை வச்சுதான் இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா, அந்த லிங்க் குள்ள என்டர் ஆனதும் இந்த ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்கா மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல ரன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். விக்டிம் எப்போ ஓடிபியோட லாகின் கொடுக்குறாங்களோ அடுத்த செகண்டே இந்த ஸ்கிரிப்ட் அவங்க வாட்ஸ்அப்ல இன்ஜெக்ட் ஆனதும் அவங்களோட டெலிட்டட் சாட்ஸ் எல்லாமே கண்ணா பின்னா அவங்க போனுக்கு திரும்ப ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதை அவங்க யோசிக்கிறக்குள்ளே நம்ம கைக்கு அந்த வாட்ஸ்அப் கிடைச்சிடும். நம்ம அவங்க மொபைல்ல இருந்து லாக் அவுட் பண்ணி எடுத்துருவோம் வாட்ஸ்அப்பை. இப்படிதான் வாட்ஸ்அப்பை ஃபுல்லா டேக் ஓவர் பண்றோம், சிம்பிளா சொல்ல போனா. இப்ப அந்த லிங்க்குள்ள வருவோம். இப்ப இந்த லிங்க் வச்சிருக்கோமா, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஃபயர்பாக்ஸ்குள்ள பேஸ்ட் பண்ணுங்க.
ஓகே. நீங்க எந்த ப்ரௌசர் யூஸ் பண்றீங்களோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் Firefox தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இந்த இடத்துல Firefox செலக்ட் பண்ணியிருக்கேன். இத குடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இந்த இடத்துல நார்மலா ஒரு லாகின் பேஜ் வர மாரி தான் காமிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து சும்மா ஒரு பேசிக்காக ரெடி பண்ண ஸ்கிரிப்ட். பேசிக்கான ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தான். இத நீங்க எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்றதுக்காக சும்மா 1 குடுத்துனேன். இங்க விக்டிமுக்கு நீங்க இந்த லிங்க்க சென்ட் பண்ணதும், அவங்க நார்மலா அவங்களோட மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஃபிஷிங் லிங்க்ங்கிற ஐடியா கிடைக்காது பெருசா. அந்த அளவுக்கு நாலேட்ஜ் யாருக்கும் இப்பலாம் இல்ல. ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல ஏகப்பட்ட வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ஸ் வந்து ஹேக் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல கன்டின்யூ குடுத்துருவாங்க. அவங்க நம்பர் குடுத்ததுக்கப்புறம். இப்ப நம்பர் குடுத்ததும் அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியும் வந்து அவங்க இங்க குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம சும்மா குடுப்போம். 1 குடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஏ குடுக்கலாம். இசட் குடுக்கலாம். 1, 2 குடுக்கலாம். 1 குடுக்கலாம். இது வந்து அவங்களோட ஓடிபியா நீங்க வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவங்க ஓடிபி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி லாகின் குடுத்துட்டாங்கன்னா, டைரக்ட்டா அவங்களோட ப்ரௌசர்க்குள்ளேயே அது ரீடைரக்ட் ஆயிரும். அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுங்கிறது புரியாது. ஆனா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அவங்களோட மொபைல் நம்பர். இந்த இடத்துல யூசர் நேம்ங்கிறது வந்து மொபைல் நம்பர் தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு. நமக்கு வந்து மொபைல் நம்பர் கிடைச்சிருச்சு. பிளஸ் அவங்களோட ஓடிபியும் கிடைச்சிருச்சு. வாட்ஸ்அப்க்கானது. இத வந்து நம்ம லாகின் பண்ணிருவோம். இத நம்ம லாகின் பண்ண உடனேயுமே, அதாவது இந்த ஓடிபியும் இதுவும் நமக்கு வந்துருச்சு. வந்த உடனேயுமே என்ன ஆகும்னா, இங்க நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்க ஸ்கிரிப்ட் வந்து அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்குள்ள இன்ஜெக்ட் ஆயிரும். இது இன்ஜெக்ட் ஆன அடுத்த செகண்டே வந்து எல்லா டெலிட்டட் ஃபைல்ஸும் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அவங்க டெலிட் பண்ண சாட்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டோட்டலாவே பேன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளஸ் வாட்ஸ்அப் சர்வர் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வாட்ஸ்அப் சர்வர் மீன்ஸ் அவங்க அக்கௌண்ட்குள்ள இருக்கக்கூடிய சாட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகிறதுக்கு இருக்கு சான்சஸ் அதிகமா. அதனால நீங்க ரெக்கவர் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதை வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தெரியாத அன்னோன் லிங்க்ஸ் எதையுமே டச் பண்ணாதீங்க. உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அப்டேட்ல வச்சுட்டே இருங்க. வாட்ஸ்அப் ஏதாவது அப்டேட் வருதாங்கிறத பிளே ஸ்டோர்ல செக் பண்ணுங்க. இன்கேஸ் iOS இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர்ல செக் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் எல்லாமே எந்த ஆப் யூஸ் பண்ணீங்கனாலும் அதை கரண்ட் அப்டேட்ல வச்சிருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்ங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதே நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சிஹெச் கோர்சஸ் வேணும்னு. எனக்கு இப்போ கோர்சஸ் இருக்கிற அளவுக்கு டைம் கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்லாட்ஸுமே ஃபுல்லா இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு யூடியூப்லயே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கவர் பண்ண ட்ரை பண்றேன்.